ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீதம் இருக்க சாதத்தை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க, ரொம்ப தேவைப்படாது. இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய கப்பால் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் 3 முட்டை சேர்க்குறேன். இந்த 3 முட்டை சேர்த்து சாதம் செய்யும்போது ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ 3 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. நல்லா முட்டை பொரிஞ்சு வரணுங்க. நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே முட்டை நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடும். அதேமாதிரி முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெரிய பீஸாக வரா மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப உடச்சி விட்றாதீங்க முட்டையை. அப்போ தான் அந்த சாதத்தில் கலரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு 3 நிமிஷத்தில் நல்லா முட்டை பொரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றியாச்சு. இப்போ அதே பேனை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகணும். இதில் ஒரு 4 பூண்டு எடுத்து முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது பூண்டு இந்த எண்ணெயில் லைட்டாக வறுபட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேருங்க. இப்போ பூண்டு லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்தால் அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கி வரணுங்க நல்லா. ஆனால் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கலந்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3 பீன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கேரட்டு, கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்க்குற மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்தோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போவே உப்பு முன்னாடியிலே சேர்த்திங்கன்னா காயும் நல்லா வதங்கி வரும், உப்பு இருக்கும் காயில், அதனால தான். இப்போ இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த காயெல்லாம் ஒரு 50% வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப குலைவாக வேகக்கூடாது, அரை பதம் தான் வெந்திருக்கணும். அப்போ தான் அந்த சாதத்தில் நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் இது கூடவே பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேக வச்சுட்டு. நான் இந்த 3 காயும் தான் இன்றைக்கி சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ காயெல்லாம் ஓரளவு நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அதோட பச்சை வாசனை போக நல்லா கலந்து விடலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கையெடுக்காமல் கலந்து விட்டோம்னா அதோட பச்சை வாசனை போக எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடும், காய் கூட சேர்த்து. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இது சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் அந்த ரைஸுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதுவும் ஒரு நிமிஷம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதுமாரி கொஞ்சம் பெரிய கப்பால் 1 கப் சாதம் இருந்துச்சு, அதுக்கு தான் நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாதம் கம்மியாக இருந்தால் நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து இந்த முட்டை, இந்த மசாலா, காய் எல்லாம் ஒன்று போல் வரணும் ஈவனாக. அந்தளவுக்கு பொறுமையாக நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து ஒரு சின்ன பேனாக எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால தான் நான் பொறுமையாக கலந்து விடுறேன். இது வந்து செய்கிறதுக்கு இந்த சாதம் செய்ய 10 நிமிஷம் தாங்க ஆகும். நம்மளுக்கு சாதம் மட்டும் வடிச்சிருந்துச்சுன்னா போதும். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு வேறு எந்த ஒரு சைடிஷ்மே தேவையில்ல. சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு சாஸ் மட்டும் ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படியே கடையில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு மீதம் இருந்ததுன்னா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.